அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போனா, இது வந்து புயல், மழை எல்லாம் வந்தப்ப வந்து நம்ம வீட்ல எல்லாருமே நல்லா வீட்ல இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நானும் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து மேல மாடியில போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துட்டு இந்த சைட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு சைடு பார்த்தா நம்ம வீட்டு மாடியில வந்து இந்த மாரி ஒரு பறவை வந்து கடந்துச்சு. இது என்ன பறவைன்னு தெரியல. எத்தன நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இந்த காத்து, மழை, புயல் வந்தப்ப வந்து உழுந்து கிடந்துச்சா, என்ன ஏதுன்னு தெரியல. இது வந்து ஒரு 4, 5 நாள் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னா, அதில உள்ள ரெக்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப வந்து ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சு. ஆனா வந்து இதுலேருந்து துர்நாற்றம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே வந்து ரெக்கையெல்லாம் பிஞ்சு போயி ஒரு இதா தான் இருந்துச்சு தவிர, ஒரு புழு எதுவுமே இல்ல. அது என்ன பறவைன்னு தெரியல. பாவம் இந்த மாரி வந்து செத்து போய் ஷெட்டு இருந்ததுனால நம்ம வீட்ல வந்து அதில மழை தண்ணி எதுவுமே படவே இல்ல. ஷெட் இல்லாட்டி மழை தண்ணி பட்டுருக்கும். ஏதாச்சும் பார்த்துருக்கலாம், பறந்து போயிருக்கலாம். ஷெட் இருந்ததுனா அதில வந்து உடம்பு சரியில்லாம வந்து இந்த மாரி படுத்துட்டு செத்து போயிட்டா என்னன்னு தெரியல. எனக்கு பார்க்கவுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் வந்து நடந்திருக்கு. உங்க வீட்ல இந்த மாரி ஏதாச்சும் அனிமல்ஸ் ஏதாச்சும் வளர்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதுகாப்பா வச்சு வளங்க. நான் ஏன் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வீட்லயும் வந்து பறவைகள் வச்சிருக்கேன். காட்டையில இதெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா பாதுகாப்பா இருக்கும். இந்த மாரி ஒரு பறவை வந்து இந்த மாரி செத்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. முன்னாடியே நான் பார்த்துருந்தா கூட இத காப்பாத்தி வச்சிருப்பேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.